பதவி ஏற்ற பிறகு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் ஸ்டேட்டஸில் 10க்கு 8 பேர் விஜய் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் பொலிட்டிக்கலாக இருந்தவங்க கூட இன்னைக்கு விஜயோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நல்ல விஷயந்தான். எனக்கு எதில் பயமாக இருக்குது அப்படின்னா, இத்தனை நாளும் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். யூனியன் கவர்மெண்ட்டு ஈவன் வெளிநாடுகள் கொடுத்த தரவுகளின்படியே தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியிலையும் சரி கல்வியிலையும் சரி நம்பர் 1 இருக்குது. இன்னைக்கு ஒரே நாளில் அவர் பேசின பேச்சு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு பேசின பேச்சவே எல்லாரும் நம்பி தமிழ்நாடு என்னமோ ஏழை மாநிலம் மாதிரி பீகாரை விட மோசமா மத்திய பிரதேசம் விட மோசமா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதைத்தான் இப்ப இன்னைக்கு எல்லாரும் நம்புறாங்க. பெண்களே தங்களுக்கு 2500 ரூபா வரும்னு நினைச்ச பெண்களே அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகாம இருங்கன்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு அவரோட பேச்சோடைய வீச்சு இருந்திருக்கு. அவரோட ரீச், அவர் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க. முந்தானேத்து வரைக்கும் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்ததை ஒரே வார்த்தையில இன்னைக்கு உடைச்சிட்டாரு. இளைஞர்கள் பெண்கள் அவர் சொல்றத அப்படியே நம்புறாங்க. இப்ப இதே காரணமா வச்சு நாளைக்கு PM ஸ்ரீ பள்ளி எல்லாத்தையும் கொண்டு வந்து, ஏன்னா கஜானால காசு இல்லைல்ல, அவங்க கொடுத்தாதானே காசு அப்படின்னு சொல்லி அந்த கடன் டு GDP ரேஷியோ பத்தி எதுவுமே மக்களுக்கு சொல்லாம இப்படி ஒரு பொய்யான தகவல்களையும் பொய்யான பிம்பத்தையும் தமிழ்நாட்டு மேல கட்டமைச்சு அது மூலமா தமிழ்நாட்டுடைய கோர் இன்டெகிரிட்டி கோர் அடையாளத்தையே அழிக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் நடக்குது. விஜய் அவர்களே, உங்களுக்கு இது பெரிய பெரிய வாய்ப்பு. இதை கண்டிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிட்டு, கேஷ் ஃப்ளோ புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுங்க. 1000 ரூபாயாவது நிறுத்தாதீங்க. உங்களையே நம்பி ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்திராதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு கிடையாது. 3ல் ஒருத்தர் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 4 கோடி சொச்சம் பேர் ஓட்டு போட்டதுல 1 கோடியே சொச்சம் பேர் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மிச்சம் 3 கோடி சொச்சம் பேர் விஜய்க்கு ஓட்டு போடல. ஸோ 2/3 அப்போசிஷன் டு விஜய் தான். ஸோ அதை கருத்தில் கொண்டு இன்னும் நிறைய ஆதரவாளர்களை நீங்க சேர்க்கறதுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க.